ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏற்றபடி இதில் சேர்த்துருக்கிற பொருட்களும் ரொம்ப குளிச்சு தரக்கூடிய பொருள் தான். அது மட்டும் இல்லை, ரொம்ப சத்தான பொருட்கள் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். இது கூடவே நம்ம பருப்பு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும். இப்போ பருப்பையும் ஜவ்வரிசியும் ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசியும் ஜவ்வரிசியும் ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே 5/2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம்ல அதே கப்பில் 5/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஓரளவு பெரிய சைஸ் கேரட்டில் 1 கேரட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா 2ஆக கீரி சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 பீன்ஸு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம். இது கூடவே 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். 12லேருந்து 14 பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே இஞ்சி சின்ன துண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் காரெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு முழுசாகவே சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே ரொம்ப சத்தான பொருட்கள் தான். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா குக்கரை வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சிம்மில் வந்து ஒரு விசில் வர வரையும் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களுமே நல்லா வந்து வெந்து வந்துட்டு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றெல்லாம் பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதித்து வந்துட்டு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பு அளந்தோம்ல அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதாவது கேழ்வரகு மாவு. இந்த மாதிரி ஒரு கையில் வந்து சேர்த்துட்டு மறு கையை வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்பூன் வச்சு கலந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி மேஷர் வச்சு நீங்கள் கலந்து எடுத்திங்கன்னா நமக்கு வந்து கட்டி எதுவும் படாமல் நமக்கு ஈஸியாகவே கலந்து வந்துடும். மொத்தமாக எல்லா ராகி மாவும் சேர்த்து கலந்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து கலந்து எடுக்கணும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாகவே நமக்கு வந்து கலந்து வந்துடும். இது போல் ராகி மாவில் செஞ்ச நிறைய ஹெல்த்தியான ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். ராகி மாவை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்சாவோ சாப்பிட்லாம், டின்னராக கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துருந்த ராகி மாவெல்லாம் நல்லாவே வந்து கலந்து வந்துட்டு. இதுவரை நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து உப்பு வந்து சேர்க்கலை. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருந்த தண்ணி தான், திருப்பி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி, சுடு தண்ணி வந்து இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ராகி மாவுலாம் நல்லாவே வெந்து வந்துட்டு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துருக்கிறேன். நம்ம ஏற்கனவே நல்ல மிளகு இந்த ரெசிப்பியில் சேர்த்துருக்குறோம். அதனால் குறைவான அளவு சேர்த்தா போதும். கூடவே ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய பொடி வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ஒருக்க இதெல்லாம் கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். தாளிப்பை ரெசிப்பியில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக வந்து மல்லி இலை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுதுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க.
இந்த ரெசிபி வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு செய்கிறதா இருந்தால் எண்ணெய் நெய்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற ஜவ்வரிசி பாசிப்பருப்புலாம் ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறமா கீரை கூட சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். வீட்டில் பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் இதிலேருந்து கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி இதுவரை செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.